வணக்கம். சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, மணத்தக்காளி கீரை கடைச்சல், அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர் வச்சுருக்கேங்க. அடுத்து பச்சை சுண்டக்காய் கிரேவி. பச்சை சுண்டக்காய் கிரேவிக்கு காம்பெல்லாம் நீக்கிட்டு பச்சை சுண்டக்காவை நல்லா அலம்பி தட்டிக்கோங்க. தட்டி எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுடுங்க. பச்சை சுண்டக்காய், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளித்தம் செஞ்சு அரைச்ச விழுது சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு போட்டு ஒரு தட்டைப்பட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து சுண்டி வரணும். சுண்டி இறக்குற ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இதுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தனியாத்தூளும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக அருமையாக சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இது சாதத்தில் பிரட்டி சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அனைத்திற்கும் உட்காந்ததாக இருக்கும்.